வணக்கம். இன்னைக்கான ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீன் பொழிச்சது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற அளவு எல்லாமே நீங்கள் எடுக்கிற மீனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், இதை கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட ஒரு சின்ன துண்டு எலுமிச்சை சாறு சேர்க்குறேன். இதையும் சேர்த்து ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம மீன் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மீன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மசாலாவை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவி விடுங்க. இப்போது இதை எண்ணெயில் பொரிக்கலாம். அதுக்கு ஒரு தவா வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த மீன் அந்த தவாவில் வச்சு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ மீன் ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போடலாம். இப்போது இந்த சைடும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே இப்போ நமக்கு தேவையான மசாலாவும் நம்ம தயாரித்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வைங்க. அதில் எண்ணெய் ஊற்றி 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துடுறேன். அது கூடவே 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கின அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இது கூட 2 தக்காளியும் சேர்க்குறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மசாலாவை வாழை இலை மேலே எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வாழை இலையை ஸ்டவ்வில் லைட்டாக காமிச்சிக்கோங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து மீனில் வரும். இப்போது அந்த வாழை இலையில் மசாலாவை நல்லா பரப்பி விட்டுருங்க. அதுக்கு மேலே இப்போ நம்ம அந்த மீனை வைக்க போகிறோம். பாருங்க, மீனை வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலேயும் மறுபடியும் மசாலாவை ஃபுல்லாக தடவி விடுங்க. இப்போது இந்த வாழை இலையை அப்படியே வச்சு மடிக்கலாம். இது மாதிரி மீன் வாழை இலையில் நல்லா மடித்து நூல் வச்சு 2 பக்கமும் நல்லா கட்டிடலாம். இப்போ இதை ஒரு தவாவில் வச்சு வறுக்க போகிறோம். ஏற்கனவே மீன் வறுத்த அதே தவாவே எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை வச்சு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பிரித்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், பொரிச்ச மீன் ரெடி ஆயிடுச்சு.